ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 9/2/2026 திங்கட்கிழமை, தை மாதம் 26 நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய விசேஷம் தேய்பிறை அஷ்டமி. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி. சூரிய உதயம் காலை 6:35 மணி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் காலை 7:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அலுவலகத்தில் இடமாற்றம் ஏற்படலாம். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். நேர்மையானவர்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை நீங்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனை சரியாகும். விநாயகர் வழிபாடு நன்மை தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். சில காரியங்கள்ல தாமதமாக நடக்கலாம். பயணங்களால வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் நடந்து முடியும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிதாக சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும். சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். ரிஷபராசி அன்பர்களே, மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். மன ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க வேண்டும். வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். புதிய திட்டங்கள் குறித்து யோசித்து செயல்படுத்துவீர்கள். பெரியவர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு சிறந்த பலன் தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க. வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. சனி பகவான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வருமானத்துக்கான புதிய வழிகள் உருவாகும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். மிதுனராசி என்பர்களே, செலவுகள் கூடுதலாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நிதானமாக செயல்பட பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நன்மை தரும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சிவபெருமானை வழிபட மன அமைதி உண்டாகும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். பணியிடத்தில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும். விஷ்ணு பகவான் வழிபாடு நன்மை தரும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்புள்ளது. இன்று எள் தானம் செய்வது நன்மை அளிக்கும். கடகராசி என்பர்களே, தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அம்பாள் வழிபாடு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். ராசி பூசம் நட்சத்திரம். உங்களது பொறுமை சோதிக்கப்படும் நாளாக இருக்கும். எந்த ஒரு சவாலையும் பொறுமையாக கையாள்வதன் மூலம் வெற்றி பெறலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய மன அமைதி உண்டாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் குறித்து யோசிப்பீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும்.
சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய முக்கியமான நாள். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பழைய கடன்கள் அடைபடும். குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். மற்றவர்களை எளிதில் கவரும் வகையில் பேசுவீர்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். சிம்மராசி உத்தரம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். தொழில் தொடங்குவதற்கு முன் வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்து தொடங்குவது நன்மை அளிக்கும். மகாலட்சுமி வழிபாடு நன்மை அளிக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். மற்றவர்களை நம்பி காசு பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணைக்கு செலவு செய்ய நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். புதிதாக சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். துர்க்கை வழிபாடு நன்மை அளிக்கும். துலாம் ராசி என்பர்களே, உங்கள் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எளிதாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். மன பயம் நீங்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. பணியிடத்தில் சாதனைகள் செய்யும் காலமாக அமையும். நிதி தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மி தேவி வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் வேலைகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் சுமூகமான உறவை பேணுவது நன்மை அளிக்கும். செவ்வாய் மற்றும் விஷ்ணு பகவான் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களுடன் கவனமாக பேச வேண்டும். மனக்குழப்பம் உண்டாகும். தியானம் யோகா செய்வது நன்மை அளிக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணியிடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு உள்ளது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சவாலையும் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பழைய கடன்கள் அடைபடும். குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க. உங்களது பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். ரகன பவச ரிகன பவச ரிரி வினகவச ரகன வீரா நமோ நம நிபவ சரகன நிர நிர நிரன என்று நீங்கள் சொல்ல சொல்ல கந்தனின் அருள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு வரும். சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும். எந்த ஒரு செயலிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் சன்னதியில் தானம் செய்வது நன்மை அளிக்கும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். உங்களது பொறுமை சோதிக்கப்படும். எந்த ஒரு சவாலையும் பொறுமையாக கையாள்வதன் மூலம் வெற்றி பெறலாம். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வழிபட மன அமைதி ஞானம் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் குறித்து யோசிப்பீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். மகர ராசி என்பர்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நிதிநிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வீண் அலைச்சல்கள் குறையும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். மனம் உற்சாகத்துடன் காணப்படும். உங்களின் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீங்க. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். பொருளாதார நிலை மேம்படும். புதிய வருமான வழிகள் உருவாகும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும்.
கும்பராசி என்பர்களே, மன அமைதி கிடைக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இது நல்ல நேரம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களை பெறுவீங்க. பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். நிதி நிலையில முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3, 8 மற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். உங்களது கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. துணிச்சலா சில முடிவுகள் எடுப்பீங்க. மீனராசி அன்பர்களே, நிதி நிலைமை படிப்படியாக உயரும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த பிணக்குகள் நீங்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் ஆளுமை அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். சிவபெருமானை வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். பணியிடத்தில் பாராட்டுக்களை பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். புதிய உறவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணவரவு சீராக இருக்கும். முடிவுகளை எடுப்பதில் சிறிது குழப்பம் ஏற்படலாம். எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும் வாய்ப்பு உள்ளது. ஆன்மீக குறிப்புகள். வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா? வெள்ளருக்கு தீய சக்திகளை விரட்டும் தன்மை கொண்டதாக நம்பப்படுகிறது. இதனால் செல்வ வளம் அதிகரிப்பதோடு ஏராளமான நன்மைகளையும் தரும் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும்.